இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூட தான் செய்யும். தாவேகா தலைவர் விஜயை பார்க்க கூட்டம் கூடுவது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறிய கருத்துக்கள் இவை. மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக களத்தில் இல்லை என்ற கருத்திற்கும் பதிலளித்தார். எந்த களத்தில் எந்த இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்காரு? எங்க செஞ்சிருக்க? எந்த இடைத்தேர்தல் நின்றாரு? எந்த மக்கள் பணியை ஆற்றினாரு? இதெல்லாம் போனா விமர்சனம் ஆயிரும். இந்நிலையில் தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் விஜய் தனிமைப்படுத்தப்படலாம் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அணியாக வந்தால் தமிழக மக்களால் அணைத்துக் கொள்ளப்படுவீர்கள், தனியாக வந்தால் தனிமைப்படுத்தப்படுவீர்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாரும் தமிழக மக்கள் நலனுக்காக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம இருக்கிறோம். கட்சிக்கான பலன் கிடைக்க கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் தமிழிசை கூறினார். மனிதனை உயர்த்துவது அவனுடைய பணம் அல்ல, குணம்தான் என்று புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கூறினார். 4 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவரும் பல்கலைக்கழக வேந்தருமான CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், போட்டியில் வெற்றியடைய குறுக்கு வழியை தேர்வு செய்யக்கூடாது என்றும், குறுக்கு வழி ஒரு நாள் தோல்வியை தந்துவிடும் என்றும் கூறினார். வாழ்க்கை சவால்களால் நிரம்பியது, போட்டிகள் இருக்கத்தான் செய்கிறது. போட்டி இல்லாத உலகம் என்றைக்கும் இருந்ததாக சரித்திரமில்லை. ஆதி காலம் தொட்டு இன்றைக்கு வரை போட்டி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த போட்டியில் நாம் வெல்ல வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழிகளை நாம் ஒருபோதும் கடைபிடிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அது ஏதோ பெரிய வெற்றியை தருவது போல ஒரு தோற்றத்தை தரும், ஒட்டுமொத்த தோல்வியை ஒரு நாள் தந்துவிடும். முன்னதாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள சர்வதேச மாநாட்டு மையத்திற்கு மகாகவி பாரதியார் பெயரை குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் சூட்டினார். பெண்கள் சக்தியால் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் பெண்களுக்கு மேலும் பல நலத்திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடந்த வெள்ளம் தமிழ் பெண்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த திமுக மகளிர் அணியினர் அவருக்கு அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை பரிசாக அளித்தனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பெண்கள் சக்தியால் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் என்று கூறினார். பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல, உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகியிருக்கு. ராஜஸ்தானில் பெண்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை சுட்டிக்காட்டி பேசினார். ராஜஸ்தான்ல பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில குழுக்கள் தடை போட்ட செய்தி வந்துச்சு. ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அதை அசம்பிள் பண்றது பெண்கள் தான். திமுக ஆட்சியில் பார்த்து பெண்களுக்காக திட்டங்கள் உருவாக்கப்பட்டது குறித்து பட்டியலிட்டார். தமிழ்நாட்டில் உள்ளாட்சியில் மகளிருக்கு கிடைத்துள்ள அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்க வேண்டும் என்பதே திமுகவின் லட்சியம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூர் பல்லடத்தில் நடந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் பேசிய அவர், தேவையற்ற நிபந்தனைகளோடு பெண்களுக்கான 33 விழுக்காடு மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றியதாக குற்றம் சாட்டினார். பெண்களுக்கான 33 விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கு. தேவையா இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றியிருக்கு. அது எப்போ நடைமுறைக்கு வரும்னு சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு இன்றைக்கு. இது எதை காட்டுது? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷன் டெட். பாஜகவின் நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எதையாவது படிச்சாதுன்னா இதெல்லாம் திரு பழனிசாமிகளுக்கு புரியும். கமலாலயத்தில் எழுதி கொடுக்கறது அறிக்கையை அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சிச்சு போயிடுறாரு. ஒரு படி மேல போய் பாஜக கூச்சப்படக்கூடிய அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்துறாரு, சுத்துறாரு. 88% பெண்கள் பயனடைந்த 100 நாள் வேலை திட்டத்தை பாஜக அரசு சிதைத்துள்ளதாகவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கியுள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் 56% பெண்களால் தொடங்கப்பட்டதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் பல்லடத்தில் நடந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் பேசிய அவர், நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் உள்ளதாக கூறினார். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை
காப்பாற்றக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்ற நம்பிக்கையை நாம் மட்டுமில்லை, இந்த நாடே அவர் மீது வைத்திருக்கிறது. நாட்டிலேயே வேலைக்கு செல்லும் பெண்கள் தமிழ்நாட்டில் தான் உள்ளதாகவும் கனிமொழி தெரிவித்தார். இங்க புத்தொழில் ஸ்டார்ட் அப்ஸ் கிட்டத்தட்ட 2282 பேர் புதிதாக ஸ்டார்ட் அப்ஸ் துவங்கி இருக்காங்க. ஆண்கள் வருத்தப்படக்கூடாது. அதில் 56% பெண்கள். திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதாக தமிழ்நாட்டில் உள்ள 1,30,00,000 பெண்கள் கூறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிதாக கட்சி தொடங்கியவர்களும் ஆள்பவர்களும் அடுத்து தங்களது ஆட்சிதான் என கூறி வந்தாலும் அதிமுக ஆட்சியே அமையும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சட்டப்பேரவை தொகுதிகள் தோறும் பரப்புரை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 178வது சட்டமன்ற தொகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திருத்தணியில் கூடியுள்ள மக்களின் எழுச்சியின் மூலம் அதிமுகவின் வெற்றி தெரிகிறது என்றார். இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற போர் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும். பின்னர் திருவள்ளூரில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் கூறினார். செல்வ பெருந்தகை சொல்றாரு ஆட்சியில பங்கு வேண்டும் என்று, கூட்டணியிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது. திருமாவளவன் குறிப்பிடார், கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் கோரிக்கை வைத்து விட்டார். ஆக கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது. அதிமுக ஆட்சியில் செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கரூர் துயரம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோரிடம் 8 மணி நேரமாக விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று விசாரணை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. அந்த வகையில் டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் ஆட்சியர் தங்கவேலு, எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்டோர் ஆஜராகினர். அவர்களிடம் எஸ்பி சுனில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது கரூர் கூட்டத்திற்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன, எவ்வளவு நேரம் அனுமதி தரப்பட்டது என கேள்வி எழுப்பப்பட்டதாக தெரிகிறது. விஜய் எப்பொழுது வருவதாக இருந்தது, தாமதம் ஏற்பட காரணம் என்ன என்பன உள்ளிட்டவை குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்டதாக சொல்லப்படுகிறது. சுமார் 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தேவையான ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்ததாக கூறினார். அரசியல் ரீதியாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அதில் நாங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் எங்களுடைய தலைவரை முதல்வராக ஆக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணம். இன்றும் விசாரணை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே குடியிருப்பு பகுதியில் உலா வந்த ஒற்றை யானையால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். கீழ்மலை கிராமங்களில் உள்ள பள்ளத்துக்கால்வாய் கிராமத்திற்கு உட்பட்ட மல்லிகைப்பாறை குடியிருப்பு பகுதியில் மாலை வேளையில் ஒற்றை யானை திடீரென்று வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதியில் ஆக்ரோஷமாக உலா வந்தது. இதனிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து முதுமலை செல்லக்கூடிய சாலையில் வனப்பகுதியில் 2 யானைகள் சண்டையிடுவது போல் விளையாடியதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இந்நிலையில் யானைகளை அச்சுறுத்தக்கூடிய வகையில் எந்தவிதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். கொடைக்கானலில் கடுமையான பனிமூட்டத்திற்கு மத்தியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை வேளையில் மிதமான வெப்பம் நிலவியது. மாலை வேளையில் அடர்ந்த பனிமூட்டம் சூழ்ந்தது. குறிப்பாக ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், அண்ணாசாலை, ஆனந்தகிரி, சீனிவாசபுரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் வத்தலகுண்டு, பழனி பிரதான மலைச்சாலைகளிலும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. அடர்ந்த பனிமூட்டத்தின் இடையே நட்சத்திர ஏரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். எதிர்வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடுமையான பனிமூட்டம் நிலவியதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன.
சபரிமலையில் வரும் 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெற உள்ள நிலையில் இன்று முதல் கோயில் திறந்திருக்கும். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்பட உள்ளது. சபரிமலையில் கடந்த சனிக்கிழமை மண்டல பூஜை நடைபெற்றதை அடுத்து இரவு 10 மணிக்கு ஹரிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட்டது. இந்நிலையில் மகரவிளக்கு பூஜையொட்டி சபரிமலை கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டனரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்துகிறார். இரவு 11 மணிக்கு நடை சாத்தப்பட்டு நாளை அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகளுடன் நெய்யபிஷேகம், உச்ச பூஜை போன்றவை நடைபெறும். முத்தாய்ப்பாக வரும் ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெறுகிறது. அன்றைய தினம் மாலை 6:25 மணிக்கு ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெறும். தொடர்ந்து மகர ஜோதி தரிசனம் சன்னிதானத்தில் நடைபெறும். மண்டல விளக்கு பூஜை சீசனில் 36 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்தது குறிப்பிடத்தக்கது. வீட்டு தோட்டத்திற்குள் புகுந்த பாம்பினை அந்த வீட்டு வளர்ப்பு நாய் 1.5 மணி நேரமாக குறைத்து அதனை நகரவிடாமல் பார்த்துக் கொண்ட காட்சிதான் இது. கடலூர் கோண்டூர் பகுதியில் உள்ள மலையப்பன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வேல்முருகன். இவர் தனது வீட்டில் நாய் ஒன்றை வளர்த்து வரும் நிலையில் அது நள்ளிரவில் தொடர்ந்து குறைத்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த வேல்முருகன் வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்போது அங்கு நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்தபடி இருந்துள்ளது. உடனடியாக இதுகுறித்து வன ஆர்வலருக்கு தகவல் அளித்துள்ளார். அவர் வர 1 மணி நேரத்திற்கு மேலாகியுள்ளது. இந்த நேரத்தில் வீட்டிற்குள் பாம்பு புகுந்து விடுமோ என வேல்முருகன் அச்சமடைந்தார். ஆனால் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு அந்த நாய் தொடர்ந்து குறைத்துக் கொண்டே இருந்ததால் பாம்பு வேறு எங்கும் நகராமல் இருந்தது. பின்னர் வந்த வன ஆர்வலர் பாம்பினை பிடித்து காப்புக்காட்டில் விட்டார்.